அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு அறிவு சார்ந்த ஆளுமைகள் பங்கேற்று உரை நிகழ்த்தி இருக்கிற, கலந்துரையாடி இருக்கிற இந்த அமர்வில் நானும் பங்கேற்க வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவை சீரழித்ததா பாஜக? ஏனென்றால் அவர்கள் வேண்டும் மோடி, மீண்டும் என்கிற அந்த கோஷத்தை பாஜக முன்வைக்கிற பொழுது நாம் வேண்டாம் மோடி என்கிற முழக்கத்தை முன்வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதிலே பொருளாதாரத்துறையில், சமூகத்துறையில் என்று பல்வேறு துறைகளில் கடந்த 10 ஆண்டுகளில் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு இந்த தேசத்தை நாசம் செய்த அடுக்கடுக்கான தரவுகளை முடியும் என்றாலும் கூட, குறிப்பாக நீங்கள் வழங்கியிருக்கிற இந்த அவகாசத்தில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இதுதான் இந்த நாட்டினுடைய ஆகப்பெரிய சிறப்பும் கூட. இந்தியா விடுதலை பெற்ற பொழுது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று தன்னை தகவமைத்துக் கொண்டதால் தான், வரையறுத்து கொண்டதால் தான் இந்த பன்முகத்தன்மையை பாதுகாக்க முடிந்தது. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு என்றெல்லாம் துவங்கி ஒரே உரம் என்று கூட கொண்டு வந்தார்கள். என்ன வேடிக்கைன்னா, சைனாவில இருந்து உரத்தை இறக்குமதி பண்ணிட்டு மோடி படத்தை போட்டு இது ஒரே உரம். நான் ஒரு விவசாயி வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பொட்டாசும்பாக, யூரியாம்பாக, பாஸ்போர்ட்டும்பாக, ஒரே உரம் தான். எந்த கம்பெனி பேர் இருக்கப்படாது. மோடி கம்பெனி விளம்பரம் மட்டும்தான் உரத்துல, ரசாயன உரத்துல. எப்படி ரசாயன உரம் மண்ணை கெடுக்கிறது என்று இயற்கை விவசாயிகள் சொல்கிறார்களோ, இந்த மோடி படம் போட்ட உரம் இன்னும் இந்த இந்திய மண்ணை ஒட்டுமொத்தமாக அதனுடைய பன்முகத்தன்மையை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான். அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்கிற இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள். அது குறித்து ஆய்வு செய்ய அல்ல, எப்படி அதை நடைமுறைப்படுத்துவது, எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது ஆணையத்தினுடைய தலைவராக முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில அந்த குழுவை அமைத்தார்கள். நீங்க கூட சமீபத்துல பார்த்திருப்பீங்க, இந்த எல்கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கிற பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் இந்து விருதை பெறுகிற அத்வானி மோடி அவர்களும் அமர்ந்து பெண்கள் குறித்து அவர்களுடைய பார்வை, ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து அவர்களுடைய பார்வை என்பதெல்லாம் இதிலே வெளிப்படுகிறது. அதனால்தான் நாடாளுமன்றம் திறக்கப்பட்ட பொழுது, நாடாளுமன்றம் கூட்டம் நடைபெறுகிற பொழுதெல்லாம் அதை துவக்கி வைத்து உரையாற்றக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல் குடிமகளை அந்த திறப்பு விழாவுக்கு கூட அவர்கள் அழைக்கவில்லை. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, விவாதத்துல கூட நான் பொதுவாக வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி தான் திறந்து வைக்கிறது தான் நாடாளுமன்ற கட்டிடத்தை வழக்கம். ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் காலத்துலதான் அந்த நாடாளுமன்ற பழைய கட்டடம். இப்ப அதுக்கு பிறகு யார் திறந்து வச்சாங்கன்னு தெரியல. இப்பதான் புதுசா கட்டி அதுல கூட பாத்தீங்கன்னா பிரதமர் தான் திறந்து வச்சாங்க. அயோத்தியில ராமர் கோயில், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல கோயில் கட்டினாலும் அவர் தான் திறப்பாரு, நாடாளுமன்ற கட்டடத்தையும் அவர் தான் திறப்பாரு, எல்லாத்தையும் அவர் தான் திறந்துக்குவார். ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும், உப்புமா பிடிக்கும், இட்லி பிடிக்கும் அப்படின்னு இங்க உணவு வகையெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மோடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காது என்பதுதான் நாம் அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. உங்களுக்கு உப்புமா பிடிக்கலாம், ஆனா இந்த உப்புமா கம்பெனிய எங்களுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, இப்போது நடைபெறுவது ஒரு தேர்தல் மட்டுமல்ல, ஒரு கருத்தியல் மோதல். நீங்க பாத்தீங்கன்னா ஐயா மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் நாகரிகம் விட்ட இடம் கீழடி தொட்ட இடம், வைகை பொருள் நம்முடைய நதிக்கரை நாகரிகம் என்பது வைகை சிந்து சமவெளி நாகரிகத்துடைய தொடர்ச்சி என்று அறிவியல் பூர்வமாக மெய்ப்பித்திருக்கிறார். ஆனா அந்த பிரதமர் வந்து பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, இன்னும் வரப்போறதா சொல்றாங்க. ஸ்ரீரங்கம் போறார், ராமேஸ்வரம் போறாரு, எல்லா ஊருக்கும் போறாரு. ஒரு முறை கூட இந்த வைகை நதிக்கரையில இந்த அகழ்வாய்வு நடைபெற்ற கீழடிக்கு போனாரா, ஆதிச்சநல்லூர் போனாரா, ராமநாதபுரம் அழகு இருக்கிற அழகன் குளத்துக்கு போனாரா? ஏன்னா இந்த பண்பாடை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை.
தமிழ்நாடு சார்ந்த சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற அந்த நீங்க சங்க இலக்கியத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அது அந்த அது படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு வரி இருக்கு. பெரியோரை வியத்தலும் இளனே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே. நீங்க இன்னைக்கு அரசியல்னாலே ஒரு தனி மனித கலாச்சாரம், தனி மனித துதி என்று வந்துவிட்ட நிலையில ஒருத்தன் பெரியவங்கிறதுனால அவனை பார்த்து ஆச்சரியப்படுறதும் இல்லை, சிறியவங்கிறதுனால இகழ்றதும் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது நம்முடைய மரபு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வள்ளுவ பெருநெறி தமிழருடைய நெறியாக இருக்கிறது. கீழடியிலே கிடைக்கிற மண் ஓடுகளிலே எல்லாம் பெண்கள் தங்கள் பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் சாதி பெண்கள் படித்தவர்களாக எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பொருள். ஆனா இந்த மரபுக்கு எதிரான ஒரு பெண்களை இழிவுபடுத்துற, இன்னைக்கு கூட ஜனாதிபதியாக இருக்கிற பெண்ணை அவர் ஒரு கணவனை இழந்த பெண் என்பதற்காக அவமதிப்பது என்பது இவர்களுடைய மரபு என்றால், ஒரு ஔவை பெண்பார் புலவர் 2 மன்னர்களுக்கிடையே தூது போய் சண்டையை நிறுத்துகிற பெண்ணை முதன்மைப்படுத்துகிற மரபு தமிழ் மரபு. பிறப்பினால் எல்லோரும் சமம் என்பது நம்முடைய மரபு. அவர்களுடைய மரபு என்பது ஒருத்தருடைய பிறக்கிற ஜாதியை வைத்துதான் அவருடைய தகுதி தீர்மானிக்கப்படுகிறது. சமீபத்திலே கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில என்னுடைய அன்பு இளவல் தமிழன் பிரசன்னா, அது போல ஏடிஎம்கே சார்பா இந்த ஒரு ஜவஹர் அலி நல்லா பங்கேற்கிற பொழுது இந்த ரஜினி கட்சிக்கு போயிட்டு இப்ப பிஜேபியில சேர்ந்திருக்கிறாரு ஏதோ ஒரு மூர்த்தி. அவர் சொல்றாரு, இதுல என்னங்க தப்பு, இந்த விஸ்வகர்மா யோஜனாவில என்ன தப்பு? அப்பா ஒரு தொழிலை செஞ்சிருந்தா அவருக்கு மரபணு வழியாகவே அந்த தொழில ஒரு பயிற்சி இருக்கும், அந்த தொழிலை அவர் எளிதா கத்துக்க முடியுங்கிறதால நாங்க லோன் கொடுத்து அதை ப்ரொமோட் பண்றோம். இதைத்தாங்க நம்ம ஜாதின்னு சொல்றோம். நம்ம ஜாதின்னு சொல்றதை அவங்க மரபணு அப்படிங்கிற நல்ல பேர்ல சொல்றாங்க. அது ஒரு சிற்பியின் பிள்ளை சிற்பியா தான் போகணுமா, ஒரு சலவை தொழிலாளியின் பிள்ளை சலவை தொழிலாளி தான் போகணுமா. இதுதான் அவங்க ஜாதியை நியாயப்படும். ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது நம்முடைய மரபு. பாத்தீங்கன்னா இந்த திராவிட என்கிற அந்த மரபுக்கு எதிராக அவர்கள் முன்வைக்கிற பிராமணிய மேலாதிக்க மரபு என்பது பெண்களை மதிக்காததாக, மனிதனை ஜாதி ரீதியாக இப்போ பாத்தீங்கன்னா குற்றவியல் சட்டத்தை கூட சமஸ்கிருத பேர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மனு சாஸ்திரத்துல குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை இருக்கு. அந்த கதையில கல்கியே அதை கொஞ்சம் மறைச்சு சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம கூட பொன்னியின் செல்வன் படம் வந்த பொழுது என்ன ஒருத்தர் கேட்டார், என்னங்க கல்கியினுடைய பொன்னியின் செல்வனை இவர் உல்டா பண்ணிட்டாராமே, யாரு மணிரத்னம் சொன்னாலும் அதெல்லாம் பொன்னியின் செல்வன் உல்டா தான் அது, அப்புறம் அது உல்டாவுக்கு ஒரு உல்டா தான் இது அப்படின்னு சொன்னேன். அது குறித்து தனித்து நம்ம பேசலாம். ஆனா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதுல மன்னனுடைய வாரிசு ஆதித்ய கரிகாலனை கொன்ற பிராமணர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அவங்களுக்கு பொறுத்து நாடு கடத்தி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். செய்தால் அவன் உயிரை எடு, அதே தவறை பிராமணன் செய்தால் அவன் மொழியை எடு. அவர்களை பொறுத்தவரை பிராமணனுடைய மயிரும் சூத்திர பஞ்சமன் நம்மை போன்றவர்களுடைய உயிரும் ஒன்று மேலாதிக்க கருத்தியல். இதை மேல கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லுகிற அந்த இந்துத்துவ இந்தியா என்கிற கருத்தியலுக்கு மாற்றாக போரின் விளைச்சலாக மாநிலங்களுடைய கூட்டமைப்போடு மாநிலங்களுடைய சுயாட்சியோடு உருவாக்கப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து, ஏன்னா அவங்க விடுதலை போராட்ட காலத்திலேயே மீண்டும் அழைப்பு வந்திருக்கலாம், தொடர் நினைவாங்க, வெயிட் பண்ணுவோம். இப்பொழுது இன்னைக்கு தமிழ் நிலம் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை கூட அவர்கள் சிதைத்து விட முயல்கிறார்கள். தொடர் நீங்க பேசுறது கேட்கல, இணைப்புல இருக்கீங்களா? வெளில போயிட்டாரு. கால் வந்துகிட்டே இருக்கு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா எனக்கு என்ன ஸ்பீக்கர்ல தான் காட்டுது. எனக்கு கனெக்டிங் காட்டுது. ஐ திங்க் திருப்பி ஜாயின் பண்ணுவார். எனக்கு ஸ்பீக்கர்ல தான் காமிக்குது. எனக்கு கனெக்டிங் காட்டுது.
பிடிசாமல் உங்களோட இதை இன்வைட் பண்ணோம்னா எரர்னு வருது, உங்களை இணைக்கிறதுல சிரமம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருப்பி இணைஞ்சிருக்காரா? தோழருக்கு இருக்கீங்களா? கேக்குதுங்களா மதுக்கூர் தோழர்? இல்ல முதல்ல கனெக்ட் காமிச்சு அப்புறம் ஸ்பீக்கர் வந்துட்டாரு. அவருக்கு டவர் இல்லை போல இருக்கும், சரியான இடத்துல உட்கார சொன்னா சரியாயிடும், வேற ஒன்றும் இல்லை. ஆமா, உங்க இன்டர்நெட் கொஞ்சம் அதை சொல்லுங்க. சீரா இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா கரெக்டா ஆமா, இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்க எனக்கு இன்னும் ஸ்பீக்கர்ல ஆமா, தான் எனக்கு காட்டுது. ஸ்பீக்கர்ல ஆனா காட்டுது. இல்ல இடையில கட் ஆகி கனெக்ட் போடுச்சு, அப்புறம் ஸ்பீக்கர் வந்துருச்சு. இல்ல அது நான் டவர் கொஞ்சம் ஸ்பீக்கர் சரியில்லை. இல்ல ஸ்பீக்கர் இன்வைட் வரலைங்களே, கட் ஆயிருந்தா திருப்பி இன்வைட் வரணும். ஒரு நிமிஷம் இருங்க. அவரு வந்துச்சு இப்ப ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. இல்ல அது அவர் பேசுறது கேட்கல நமக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ம். மதுக்கூர் தோழர், நான் உங்களை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஆட் பண்றேன். இப்ப லிசனர் ஓகே, இப்ப வந்துட்டாரு. நீங்க இப்ப மீண்டும் இன்வைட் பண்றேன். இன்டர்நெட் சரியான இருக்கிற இடத்துல கொஞ்சம் வந்துருங்க தோழர். அப்போ ஏன்னா இன்டர்நெட் அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா நீங்க பேசுறதுல அந்த கிளாஷ் வரும். நெட் தோழர், இப்ப நான் இன்வைட் அந்த பண்ணிருக்கேன், இடத்துல அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு வெளியே போயிட்டாரு. திருப்பி அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு வர சொல்லுங்க தோழர். தோழர்களே, ஒரு நம்ம சிறப்பு மதுக்கூர் ராமலிங்கம் தோழர் இணைப்பில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, வந்துருவாங்க, இன்னும் விரைவில் நம்மளோட நினைவாங்க. மதித்தோழர், நீங்க ஒரு தோழர் பேசியதுல இருந்து ஏதாவது நீங்க பேசணும்னா ரிலேட்டடா வர பேசலாம். கண்டிப்பா தோழர். அது நான் மதுக்கூர் தோழருடைய பேச்சை நேரடியா கூட கேட்டிருக்கேன். மிக ரொம்ப இயல்பா தோழர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ல காட்டுறாங்க. சிறிய உதாரணங்களை கொண்டு ரொம்ப அழகாக மக்களுக்கு புரிகிற வண்ணம் மதுக்கூர் தோழர் அவருடைய உரை இருக்கும். பல இடங்கள்ல நம்ம அதை எடுத்து கையாள்வது கூட ரொம்ப சுலபமா இருக்கும். எந்த ஒரு இடத்துலயும் அந்த எடுத்துக்காட்டுகளை கொண்டு போய் நாம வேற ஒரு இடத்துல வச்சு கூட பேசுவதற்கு ஏதுவானதாக அமையும் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா ஒரு நடையை நாம் அதுல பார்க்க முடியும். அது அந்த மதுக்கூர்ல இருந்தே நிறைய பேச்சாளர்கள், கவிஞர்கள் வந்திருக்காங்க. அவர்களின் தாக்கமோ என்னமோ அது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை எளிமையாக விளக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர் மதுக்கூர். நான் அதை நேர்ல ஒரு தடவை பார்த்து பேசியிருக்கேன். எங்க அப்படின்னு சொன்னா, பாரதி புத்தகாலயாவுக்கு பின்னாடி அவங்க குழந்தைகளுக்கான ஒரு நூலகம் வைத்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு முறை குளத்தூர் மணி அவர்களும் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும் பேசினாங்க. அதுதான் முறையா அவங்களுக்கு பார்த்தது. அதுக்கு முன்னாடி நான் யூடியூப்ல கேட்டிருக்கிறேன், கூட்டத்துல எட்டக்கிருந்து பார்த்து கேட்டிருக்கேன். ஏன்னா நான் கும்பகோணம். ஆனா அந்த பகுதியில போய் பார்க்கும்போது பார்த்துருக்கேன், ஆனா பேசியிருக்கிறேன். இதுதான் முதல் முறையாக நான் அவர்கிட்ட பேசியது. ரொம்ப குறைவான நேரம் பேசல, அவருக்கு என்ன நினைவிருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப அருமையான பேச்சு எப்பயுமே அவருக்கு வெளிப்படுத்துவார். அதெல்லாம் இப்ப இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மதித்தோழர் கொஞ்சம் இடைமறிக்கு இருங்க, ஏபிடி ஒரு நிமிஷம் இருங்க. என்கியூ, நீங்க தோழருக்கு சிரமம் இருந்ததுன்னா போன்ல பேசிடுங்க, நீங்க இது பண்ணுங்க, டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நான் போன்ல ட்ரை பண்ணேன், அவர் எடுக்கல போனேன்.
இல்ல இப்பதான் பேசினேன் தோழர். அவரு போன் வந்துச்சுன்னு சொல்லிதான் அது கட் ஆயிருச்சான். இப்ப இன்வைட் பண்ணிருக்க சொல்லியிருக்கேன், எடுக்க சொல்லியிருக்கேன். சரி சரி, அதை நான் போட்டேன், எடுக்கல, அவரு கட் பண்ணாரு. ஆமா. இல்ல இன்டர்நெட் இன்டர்நெட் கிளியரா இருக்குன்னு தான் சொல்றாரு. வந்துட்டேன். தோழர் ஸ்பீக்கர்ல கேக்குது. தோழர் நீங்க உரையை தொடங்கலாம். தொடருங்கண்ணா, தொடருங்க. ஐயா கேக்குதா? கேக்குது. அதாவது இந்த பல்வேறு காரணங்களை சொல்ல முடியும். இவர்கள் பொருளாதாரத்தை கார்பரேட்டுகளுடைய கையிலே கொண்டு போய் அடகு வைக்கிற 2 முதலாளிகள், குறிப்பா ஜிஎஸ்டி வரி 1 நிராகரிக்கப்படும் என்பதற்கு நான் தமிழ் தாயின் மீது தாளாத காதல் கொண்டவனால் கூட அடிப்படையில பொருளாதாரம் படிச்சவன் தான். என்னுடைய முதுநிலை ஆய்வு பட்டம் கூட பொருளாதாரம் தான். ஒரு சாதாரண எளிய பொருளாதார முறையில் பார்த்தால் கூட ஜிஎஸ்டி வரி அளவுக்கு கொடுமையான வரி. இதே வள்ளுவன் ஒரு திருக்குறள்ல சொல்றான், இரவிலே நின்று கண்ணக்கோள் வைக்கிற ஒரு திருடனை விட மோசமானவன் மக்களை கசக்கி வரி போடுகிறவன் என்று வள்ளுவன் சொல்றான். ஜிஎஸ்டி வரி என்பது பொதுவாக இந்த நேரடி அரசாக இருக்கிறது. அதுல கூட பாத்தீங்கன்னா கோதுமைக்கு ஜிஎஸ்டி வரிய குறைவாகவும், தென் மாநிலங்கள்ல விளைகிற விரும்பி சாப்பிடுகிற அரிசிக்கு கூட இவங்க சொல்றாங்க தென் மாநிலம் வட மாநிலம்னு பிரிக்காதீங்கன்னு. நம்ம ஒருபோதும் அப்படி பிரிப்பதில்லை. இங்க எத்தனை வட மாநில சகோதரர்கள் வேலை பார்க்கறாங்க. இதுல ஒண்ணும் வேலையின்மைக்கு எந்த தேசிய அலைய கிடையாது. ஆனா அதுல கூட அரிசி கோதுமைன்னு பிரிக்கிற ஒரு வக்கரம், ஒரு வன்மம், ஒரு பிரிவினை எண்ணம். ஏன்னா தெற்க எனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்களாம், எனவே நான் தண்டிப்பேன் என்கிற அந்த எண்ணம் தான் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இவர்கள் கொண்டு வந்திருக்கிற RSS அமைப்பு ஒருபோதும் இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை ஏற்கிற அமைப்பே இல்லை. அவர்கள் முழுக்க முழுக்க ஜாதிய மேலாதிக்கத்தை திணிக்கிறவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதன்முறையாக அரசியல் சட்டத்தை திருத்த காரணமாக அமைந்தது தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டம். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் போன்றவர்கள், நீங்க தயவு செய்து என்னுடைய தம்பிகளை நாம் அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த அரசியல் நிர்ணய சபையில நடந்த விவாதங்கள், அதுல இன்னைக்கு இருக்கிற RSS காரவங்க பல பேர் காங்கிரஸ் என்கிற பெயரில ராஜேந்திர பிரசாத் உட்பட அதில் இருந்து கொண்டு அந்த பெண்களுக்கு சொத்துரிமை தருவதை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை எதிர்த்து கடுமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் எதிர்த்துதான் அம்பேத்கர் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடணும்னு அம்பேத்கர் ஐயா புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு ஓபிசி பாருங்களேன், உன்னொன்னை வெளிப்படும். இதே அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன சொல்றாரு, நான் ஒன்னும் கோட்டாவில் வரலங்கிறார். ஆனால் கோட்டாவில் தான் உள்ள போயிருக்கிறார், ஓபிசி கோட்டாவில். அப்ப இந்த கோட்டாவுக்கு எதிரானவர்கள், நான் கோட்டாவில் படிச்சுவேன், என் பிள்ளைகள் இன்னைக்கு டாக்டரா இருக்கான்னா அதுக்கு காரணம் கோட்டா, அதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஆனா நம்ம பிள்ளைகளே கூட நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணை குத்துற மாதிரி தமிழ்நாட்டுல பல இளைஞர்கள் பிஜேபியினுடைய பக்கம் ஏதோ ஒரு வகையில ராமர் அது இதுன்னு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டியது. ஆனா நீங்க சொல்றீங்க, ஏன்னா நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, என்னால முடிஞ்சா பதில் சொல்றேன். இது அத்வானி சொன்னாரு, எங்களுடைய நோக்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதல்ல, சிவில் சமூகத்தை கைப்பற்றுவது என்று பாஜகவினுடைய தலைவராக இருந்து அத்வானி சொன்னார். இன்றைக்கு கிட்டத்தட்ட அவர்கள் சிவில் சமூகத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். நீதிமன்றம் ஒரு சில வழக்குகள் என்ன சொல்றாங்க, மற்ற வழக்குகள் என்ன தீர்ப்பு சொல்றாங்க நம்ம பார்க்கலாம். பில்கிஸ் பானு வழக்குல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நல்லது, தேர்தல் பத்திர வழக்குல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நல்லது. ஆனா நீங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டது குறித்து உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது? தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்கிற அந்த குழுவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் இருக்க வேண்டும் என்கிற பிரிவை மோடி அரசு நீக்குகிறது. அது குறித்து நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றம் விளக்கிக் கொள்கிறது. இன்னைக்கு தேர்தல் ஆணையர் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இந்த மதவெறி அல்லது வகுப்புவாதம் அல்லது இந்துத்துவா என்கிற விஷயம் சகல சமூகத்தின் பாதுகாப்புத்துறை உட்பட எல்லா துறைகளிலும் ஊடுருவி இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இந்த தாய் நிலவெறி பாம்பு கொத்தி கொத்தி நீலம் இருக்கிறது. நாம விரும்புகிற நீலம், நீலம், சிவப்பு, கருப்பு, இது மூன்றும், கருப்பு, சிவப்பு, நீலம் 3 வண்ணங்களும் சேர்ந்து ஒரு வானவில் போல அழைப்பு ஒத்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர் அழைப்பு வர்றதுனால தான் அந்த கண்டினியூட்டி விட்டு போகுது. தளபதி ராஜா, நீங்கள் தோழர் பேசியதுலேருந்து நீங்களும் அதை கண்டினியூ பண்ணலாம். அவங்க இணைப்பில் இணையிற வரைக்கும் பேச முடியுமாண்ணா? மதி தோழர் 2 பேரில் யார் வேணுமோ? பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப மிக மிக அருமையா அந்த விஷயத்த அவர் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. பொருளாதாரத்தை பத்தி இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். ஆனா ஒண்ணு தெரியும், இவர்களுக்கு திருட தெரியும். அந்த திருட்டு வேலையத்தான் வந்து இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துல நீங்க வந்து இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க. அம்பானியுடைய குடும்பத்துக்காக ஒரு காட்டை உருவாக்கி அதுல வந்து அந்த திருமணம் நடைபெறுது. இந்த திருமணம் நடைபெறுவதும் குஜராத்ல தான். ஒரு காடை ஒரு திருமணத்துக்காக உருவாக்கி நடக்கிறது. அதே சமயத்துல ஒரு வெளிநாட்டு அதிபர் வருகிற பொழுதும், ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு பிரதமர் வருகிற பொழுதும் ஒரு வறுமை சுவர் கட்டி தன் நாட்டு மக்களை மறைக்க வேண்டிய அவசியமும் அந்த இடத்துலதான் ஏற்படுது. இது பல இடத்துல நான் சுட்டி காட்டியிருக்கேன். மதித்தோழர் குறுக்கிடுக்கு மன்னிக்கவும். தோழர் இணைஞ்சிட்டு மதுக்கூர் தோழர், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. தோழர் நீங்க மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கீழே அந்த மைக் இஸ் ஆன் இருக்கும், அதுல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம ஒண்ணு இது ஒரு மேடை பேச்சு போல அமைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. தோழர்கள் நம்ம கருத்து பரிமாற்றம் செய்யலாம். அதுக்கு இடையிடையே எனக்கு ஏதாவது கருத்து இருந்தா நான் சொல்றேங்க. ஓகே 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 தோழர். மதித்தோழர், நீங்க கேள்வி கேட்கலாம். கேள்வி அப்படி கருத்தை சொல்லுங்க. அவங்க தோழர் கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம பதில் சொல்ல முடியும். தோழர், என்னுடைய கேள்வி இதுதான். அதாவது அவர்கள் வந்து பொருளாதார ரீதியா பெரிய அறிவாளிலாம் இல்லை அப்படின்னாலுமே அவர்கள் வந்து ஒரு திருட்டை வந்து தொடர்ந்து செய்யறாங்க. ஒரு சாராருக்கான திருட்டு, அது இந்தியாவிற்கு மொத்தமாக வரல, அந்த பயன் கிடைக்கலனாலும் ஒரு சாராருக்கான திருட்டை தொடர்ந்து செய்யறாங்க. இதை வந்து நம்ம பல முறை நம்ம எடுத்து சொல்லியிருந்தாலும் அதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டோட இந்த நேரத்துல, தேர்தல் நேரத்துல அதை நீங்க இன்னொரு தடவை சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா சொல்லுதுங்கய்யா, நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, குரோனி கேபிட்டலிசம். அது ஒரு பத்திரிகையாளர் பண்பாட்டு தளத்துல இந்த 3 முறைகளிலும் நம்முடைய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. அதுலயும் வந்து இன்னைக்கு அண்ணாமலை போன்றவர்கள் மிக மோசமான ஒரு அரசியல் பண்பாட்டை முன்வைக்கிற பொழுது, இந்த பண்பாடு தான் காலகாலமா நம்முடைய தமிழ்நாட்டை, இந்தியாவை சீரழித்துக் கொண்டிருந்தது. நான் 2 ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன், இதை கேள்வி சொல்லுவேன். ஒண்ணு ரிவைவலிசமாக, இன்னொரு ரிஃபார்மிசமாக. பழச புரிதம் என்கிற பெயரால் பழைய கழிவுகளை, கசடுகளை கொண்டு வந்து நம்முடைய தலையில் கொட்டுவது என்பது ரிவைவலிசம். இருப்பதை சீர்திருத்துவது. அதைத்தான் நம்முடைய வள்ளலார் செய்தார், செய்தார், வள்ளுவர் பெருமான் செய்தார். இவங்களை கூட சனாதனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுநர் அணி. எனவே நம்ம வந்து சமூக சீர்திருத்தம் என்பதற்குள்ள நம்முடைய ஐயங்காரியில இருந்து, பசவண்ணாவில இருந்து, அங்க ராமானுஜன் அந்த மரபை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய பணின்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அவர் பேசினாரு, பாதி உங்களுக்கு இதுவா வந்து சேர்ந்திருக்குமான்னு தெரியல. பட் ரொம்ப விளக்கமா கொடுத்தீங்க ஐயா. அடுத்த கேள்வி நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லலாம். ஒரு நிமிஷம்.
கேள்வி சொல்லுங்க. அடுத்த கேள்வி இது. ராம் தோழர் முதல் கேள்வி ராம் தோழர் கேட்டுருங்க. ராம் வழக்கு இப்போது நம்ம அமர்வுக்கு முதல் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேளுங்க ராம். வணக்கம் தோழர். பெரும்பான்மையான இளைஞர்கள் இந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் போதை பழக்கத்திற்கு அடைவுபடுத்தப்பட்டு விட்டார்கள். அவர்களை மீட்டெடுத்து அரசியல் வயப்படுத்த இயக்கங்கள் செய்ய வேண்டிய பிரச்சார யுக்திகள் என்ன? நன்றி தோழர். ஓகே நன்றி. ஐயா, கேள்வி என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக அதிகப்படியான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். இதோட காரணம் என்ன, அதை எப்படி மீட்பது அப்படின்றதுதான் திரு ராம்ங்கிறவர் கேட்டிருக்கிறார் ஐயா. இதை நம்ம கொஞ்சம் கட்சி அரசியல் என்பதை தாண்டி யோசிக்கலாம். நீங்க அண்மையில நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்ட பொழுதுலையா, அதுல சாணக்கியர், நீங்க படத்தை பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கு அல்லது அனுபவிப்பாரு. அந்த முன்மண்டை மதிக்கப்பட்டு ஒரு குடிமையோடு இருக்கிற அந்த அர்த்த சாஸ்திரம் சாணக்கியரை தான் பெரிதாக்குறார். அர்த்த சாஸ்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு இடத்துல என்ன வருதுன்னா, மக்களினுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டுமானால் மூட நம்பிக்கையையும் போதை பழக்கத்தையும் அதிகப்படுத்து. பாஜக வந்தவர்கள் போதை பழக்கம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லல. இங்க இப்போ தமிழ்நாட்டுல கூட ஒரு போதை அது ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய அதானிக்கு சொந்தமான அந்த துறைமுகத்தில் இருந்துதான் பெரும்பாலான அதானிக்கு சொந்தமான அந்த துறைமுகத்தின் வழியாகத்தான் ஏராளமான போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வருது. அது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். போதை கலாச்சாரம் இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் கூட டாஸ்மாக் நம்மளே சொல்ல வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அந்த துறையில இருக்கவங்க டாஸ்மாகை விட மிக மோசமான போதை பழக்கம் பேர் கூட சரியா தெரியாங்க, அது இளைஞர்கள்ட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இது தேர்தலோடு சம்பந்தப்பட்டதல்ல. நிச்சயமாக நம்முடைய சமூகத்தினுடைய அந்த இளைய சக்தி, ஏன்னா உலகத்திலேயே அதிகமான இளைய சக்தி இருக்கிற நாடுகள்ல நம்ம இந்தியா ஒன்று. அதை பாதுகாக்க வேண்டுமானால் நிச்சயமாக இந்த போதை பழக்கத்திற்கு எதிரான தேர்தல் பரப்புரைக்கு இருக்கும் போகும். ஆனா இதற்கு எதிரான போராட்டம் இந்த தொடர்ச்சியா நடக்க வேண்டியது இல்லையா? நன்றி ஐயா. ஒரு இடைக்கேள்வி. இது ஒரு பாசிச அரசோட ஒரு டூலா இந்த போதை பழக்கத்தை அதிகப்படுத்துறதுங்கிறது, அதோட புரிதல் சொல்லுங்களேன். அதாவது பிரெஞ்சு புரட்சி நடந்த பொழுது மக்கள் அந்த பிரெஞ்சு மன்னனுடைய அரண்மனையை அடித்து நொறுக்கிறதுக்காக ஆவேசமாக வந்த பொழுது அந்த பிரெஞ்சு மன்னன் சொன்னானா, நம்ம அரண்மனையில் இருக்கிற சாராய ஊர்ல கொண்டு போய் வாசல்ல வச்சு உடைச்சிட்டு அரண்மனையை நோக்கி வருகிறவர்கள் அந்த சாராய போதையில திரும்பி வாங்கினாங்க. அது வெளிப்படையாக நடந்த ஒன்று. இந்த பாசிஸ்டுகளும் கூட நம்முடைய மூளையை மழுங்கடிக்க இவங்க அறிவு பெறக்கூடாது, அடிமைகளா இருக்கணும். அவர்கள் கையாளுகிற பல்வேறு ஆயுதங்களில் ஒன்றாகத்தான் இந்த போதை பழக்கத்தையும், போதை பழக்கம் காலகாலமா இருக்கு, சோமமானம் சிவாமானம் வேதத்துல இருக்கு. அது இருந்தாலும் கூட இது அந்த உச்சத்துக்கு போறதுக்கு காரணம் இந்த நாட்டினுடைய இணைய சக்தியை முனைமலங்க செய்வதற்கு அல்லது திசை திருப்பதற்கு செய்த யுக்திகளில் ஒன்றாகவே நாம் கருத வேண்டும். தோழர், நான் என்னோட கேள்வியை ஃபர்ஸ்ட் வச்சிடுறேன். 10 வருஷ பாசிச பாஜக ஆட்சியில மக்கள் திட்டங்கள் எதுவும் செய்யாமல் எப்போயோ நடந்த கச்சத்தீவு பிரச்சனையை இங்கே கொண்டு பேசுவதனால் இவர்கள் எந்த திட்டத்தையும் மக்களுக்கு செய்யாமல் இந்த கச்சத்தீவை இப்ப எடுத்து வருவது எப்படி பாக்குறீங்க? அதை பதில் சொல்லுங்க. இது சம்பந்தமா ஐயா கேட்டுச்சுங்களா? நான் சொல்லவா திருப்பி? ஒண்ணும் இல்ல. அவரு கேள்வி என்னன்னா, இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல அவர்கள் எந்த சாதனையும் செய்யாத பட்சத்துல இந்த கச்சத்தீவை ஒரு பிரச்சனையா கொண்டு அதை திசை திருப்பும் வேலையை செய்யறாங்களா? அதோட காரணம் என்னன்னு கேக்குறேன். நேற்று ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் வச்சிருந்தாங்க. கச்சத்தீவு தேர்தலில் விவாதிக்க வேண்டிய ஒரு மையமான பிரச்சனையா அப்படின்னா, இதே மோடி அவர்கள் வந்த பிறகு கூட வங்கதேசத்துக்கு இந்தியாவின் ஒரு பகுதி நிலப்பகுதியை வங்கதேசத்துக்கு கொடுத்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இதயங்களுக்கு இடையிலான பரிமாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே குடியுரிமை திருத்த சட்டத்துல இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலே இருந்து தேயிலை தோட்டங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்திய வம்சாவளி தமிழர்கள் திரும்ப வந்தா கூட இந்தியாவில மீண்டும் குடியுரிமை பெற முடியாது. இதுதான் குடியுரிமை சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு. இஸ்லாமிய சொந்தங்கள் மட்டுமல்ல,
நம்முடைய தொப்புள் குடியுறவுகளாக இருக்கிற ஈழத்தமிழர்கள் ஒருவேளை அங்க வாழ முடியல இங்க வந்தா கூட குடியுரிமை தர முடியாது. அதுபோல இங்கிருந்து அன்னைக்கு இலங்கை தோட்டங்களுக்கு பத்திரிகைகளாக அனுப்பப்பட்ட இந்த மண்ணினுடைய மக்கள் திரும்ப வந்தா கூட அவங்களுக்கு குடியுரிமை தர முடியாது. இப்போ வந்து பேசப்பட வேண்டியது கச்சத்தீவு பிரச்சனை அல்ல. ஆனா இது அப்ப திமுக எடுத்தவங்களுக்கான பல ஆதாரங்களை சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க இந்த கச்சத்தீவை இருப்பது என்பது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனையை எடுத்தா நம்ம தேசியம் பிடிப்பிடலாம். சொல்ல போனா இந்த கீழடியை பற்றி கவலைப்படாத பாஜக, இந்த ஆதித்தலை பற்றி கவலைப்படாத பாஜக, இந்த கச்சத்தீவை பற்றி கவலைப்படுவது என்பது ஒரு அப்பட்டமான கபடத்தனம் என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி ஐயா, நன்றி. ஒரே நிமிடம் தொடர்ந்து வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கேக்குறீங்களா? இருக்கு. இவங்க சங்கமித்திரன் சகுந்தலா பிரின்ஸ், உங்கள் கேள்வி வைக்கலாம் நீங்க. சகுந்தலா பிரின்ஸ். சொல்லுங்க சார். நான் இப்ப இடையில தான் வந்து ஜாயின் பண்ணேன். நீங்க பேசிட்டு இருந்ததை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஒரு நிமிடம் சொல்லுங்கம்மா. கேள்வி கிராமப்புறத்துல எப்படி இருக்குன்னா சார், வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பிஜேபி எப்படி பண்ணிருக்குன்னா, திருநெல்வேலியில ஒரு கிராமத்துக்கு போனேன் நானு, குக்கிராமத்துக்கு. எப்படின்னா சாமி வேடம் அணிஞ்சு இந்த சாமியை கும்பிடுங்க, இதான் ரொம்ப முக்கியம், இதை வணங்குங்க, நீங்க இந்த சாமியெல்லாம் வணங்கணும், இதான் ரொம்ப முக்கியம், இதுதான் நம்ம நாட்டுடைய தெய்வங்கள், இந்த கடவுளை கும்பிடுங்க, அதுதான் நம்ம இது பிஜேபிக்கு தாமரைக்கு வாக்களிங்கன்னு ஓட்டு சேகரிச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்லி. ஓகே, இத பத்தி உங்க கருத்து இல்லைங்களா? தோழர் உங்களுக்கு கேட்டீங்களா? இதுக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு. சொல்லுங்க ஐயா. சரி, கடைசி கேள்வியா? ஓகேங்க. அதாவது பாஜக இப்போ கடைசியா எடுத்திருக்கிற ஆயுதம் வந்து நாட்டார் தெய்வங்களை வணங்குறது வந்து அது பாஜகவுக்கு சாதகமா அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து கேட்குறாங்க. ஏன் வந்து ஜெயலலிதா அம்மா அந்த பொழுது ஆடு கோழி பணியிட தடை சட்டம் கொண்டு வந்தது இவங்க தானையா? இது வந்து நம்ம வந்து இந்து மதம், நீங்க தங்கராச்சாரியார் பெரியவரே சொல்றாரு, நல்ல வேலை வெள்ளைக்காரன் வந்து நமக்கு இந்துள்ள பேர் வச்சா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. நாட்டார் தெய்வங்கள் எல்லாமே வந்து மண்ணிலிருந்து முகிழ்ந்த அவங்க சொல்ற ஆரிய மரபிலான தெய்வங்கள் எல்லாம் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர்கள். நாட்டார் தெய்வங்கள் எல்லாம் மண்ணில் இருந்து, இப்ப நீங்க வந்து தெய்வமே சாட்சி என்று தமிழ்ச்செல்வன் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதை என்ன சொன்னாங்கன்னா, பெரும்பாலான நாட்டார் தெய்வங்கள், குறிப்பாக மாரியம்மன் இருக்கிற தெய்வங்கள் ஜாதி ஆணவ கொலை செய்யப்பட்டு அந்த குற்ற உணர்வின் காரணமாக தெய்வமாக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. அல்லது சில கடவுள்கள் வந்து விவசாயத்தின் போதோ ஒரு போட்டியின் பொழுதோ அந்த அந்த இனக்குழுவுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களை தான் நாட்டார் தெய்வங்களாக நாம் கும்பிடுவோம். ஐயனார் வழிபாடெல்லாம் கூட பௌத்த சமண வழிபாட்டினுடைய ஒரு தொடர்ச்சி தான் அப்படின்லாம் இருக்கு. இவங்க வந்துங்கய்யா பெருந்தெய்வங்களைத்தான் இவர்கள் வந்து பெருந்தெய்வம், பெருங்கோயில், பெருமதம் எல்லாமே பெருசுல புத்தி தான் சின்ன புத்தி. அதை வச்சுதான் நீங்க பெரிய கோயில். நீங்க பாருங்க, சிவராத்திரி நான் மதுரையில இருக்கிறேங்க, 40 வருஷம் சிவராத்திரி கொண்டாடுவாங்க கருமாத்தூர்ல எல்லாம். நீங்க வாய்ப்பு இருந்தா ஒரு முறை வந்து பாருங்க. ஆனா ஜனங்க வந்து எந்த பாசாங்கம் இல்லாமல் போலித்தனமும் இல்லாமல் அப்படியே போய் சாமியை மட்டும் போவாங்க, இடம் வைக்குவாங்க. ஆனா இந்த ஈசா சாமியார் இப்ப ஒரு சிவராத்திரி கொண்டாடுறாரு பாருங்க. இப்ப கூட ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு மூளையில. என்னன்னா அவர் வந்து மூளை இருக்கிறது என்பது முதல்ல உறுதியாயிருக்கு. ரெண்டாவது அவருக்கு மருத்துவம் அறிவியல் எல்லாம் பயன்படுது என்பது மறுபடியும் உறுதியாயிருக்கு. அவருக்கு நல்லா குணமடைந்து வரட்டும், தொடர்ந்து டான்ஸ் ஆடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க உருவாக்குற அந்த குடிமம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கார்பரேட் தரமானது. அது உட்காந்து தந்தான் அழுகிறாங்க, தமிழ்நாடு அழுகிறாங்க, பார்த்தா நமக்கே அழுக வருது. நீங்க எங்கேயும் நல்லா கவனிங்க, நாட்டார் தெய்வங்கள் கோவப்படுமே தவிர அழாது. நீங்க சாமி ஆடுறது பாருங்க, அது வந்து ஏதாவது வந்து மக்கள் எளிய மக்களுடைய கோரிக்கைகளுடைய அதிகபட்ச டிமாண்டா எனக்கு அடுத்த பஸ்ல இடிச்சுட்டு போயிடுறாங்க. எப்ப எனக்கு ஒரு ஆடு வெட்டு என்னாச்சு, உங்கள் வெட்டி என்னாச்சு? இது நாட்டார் தெய்வங்கள் நம்மிலிருந்து உருவானவர்கள், மண்ணிலிருந்து உருவானவர்கள். அவர்கள் தெய்வங்கள் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். அவர்கள் நாட்டார் தெய்வங்களை பற்றி பேசுவது என்பது இந்த நாட்டார் தெய்வங்களை ஒழித்து கட்டி இந்த பன்முகத்தன்மையை வெளிப்பதற்காக தான். நாட்டார் தெய்வங்கள் ஒருபோதும் அந்த இந்துத்துவ தீவுக்குள்ள அடங்காது. அதுக்கு காரணம்
இப்போ நாட்டார் தெய்வங்களை ஒத்துக்கிட்டா அந்த சாமி சாப்பிட்றது கூட சாப்பிடுவாங்களா என்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்க வேண்டும். ரொம்ப நன்றி ஐயா. தோழர் அறிவொளி அவரு கடைசி கேள்வி அதை சொல்லியிருந்தா அப்படி. ஐயா ஒரு கடைசி கேள்வி எடுத்துக்கலாமா இல்ல நன்றி ஒண்ணும் இல்லையா? இது என்னோட கேள்வி. அதாவது ஒரு எழுத்தாளரா ஒரு பாசிச அரசு வந்து உங்களை எங்க நேரடியா தாக்கியதுன்னு சொல்ல முடியுங்களா? ஒரு எழுத்தாளரா இப்ப கூட இந்த சனாதன மாநாடு அந்த காமியக்காரர்களுடைய மாநில தலைவர்னா பெங்களூர்ல என் மீது மட்டும் இல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது அந்த மாநாட்டுக்கே வராத ராசா அவர்கள் மீது இப்ப இன்னைக்கு மதுரை தொகுதியில போட்டியிடக்கூடிய வேல்பாரி ராவணனுடைய ஆசிரியர் திரு வெங்கடேசன் மீது எங்க பொதுச் செயலாளர் ஆதவன் தீட்சன்யா மீதெல்லாம் வழக்கு. இன்னொரு பக்கம் பிசிக்கலாவே தாக்கப்பட்டது. ஒரு கலைஞர்கள் பட்டுக்கோட்டையில பேசிட்டு பெரியாரை பற்றி பேசிட்டு கீழே வந்தவருடைய இந்த கடுமையாக மறைந்திருந்து தாக்கினாங்க. அதான் உங்களுக்கு வழக்கமானது. பிசிக்கலாவும் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கேன். வேறு சில சமயங்கள்ல என்னுடைய அலைபேசி எண்ணையெல்லாம் கொடுத்து அவங்க வந்து சமூக ஊடகங்களின் வழியாக கடுமையான மிரட்டலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த துறைகள் நம்ம ஒரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் ஒப்பிடுகிற பொழுது, நரேந்திர தபால்கர் ஒப்பிடுகிற பொழுது, கோவிந்த் பல்சாரி அதை ஒப்பிடுகிற பொழுது, அல்லது நமது போராடி சிறையில் இருந்தாரு ஆனந்த் தெலுங்குல இருந்து இவங்க இறந்தே போனாங்க வரவர ராவுல இருந்து, அதே போல சேம் ஃபாதர்ல இருந்து இப்ப ஒப்பிடுகிற பொழுது நம்ம வந்து மிரட்டல் வரத்தான் செய்யும். இயல்பு அது. அதை எதிர்த்து நிற்பதுதான் எழுத்தாளருடைய கடமை. ஏனென்றால் எழுத்தாளர் என்பவன் சமூகத்தினுடைய மனச்சாட்சி இன்னும் நம்ம உறுதியாக நம்புகிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அவர் ஒரு நன்றி உரை இருக்கு. பட் ஆனா அது உங்களால கடத்த முடியாது. நான் உங்களுக்கு அதை உங்களுக்கு தனியா அனுப்பிச்சு வச்சிடுறேன் அந்த நன்றி உரையை. ஏன்னா இந்த அவங்க பேசும்போது உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உங்களோட முழுமையா என்னுடைய உலகாரமா இணைப்பு இருக்கிற பிரச்சனை. கண்டிப்பா வேறு ஒரு பொருள்ல விரிவாக நீங்க கண்டிப்பாக எங்களோட கலந்துக்கணும். ரொம்ப நன்றி. உங்க இவ்வளவு டைட் ஷெட்யூல்ல வந்தது ரொம்ப நன்றி. அதாவது தோழர்கள் வந்து இன்னைக்கு மன்னிக்கவும் ஆக்சுவலி, ஏன்னா அவங்களோட இணைய சேவையில கொஞ்சம் பிரச்சனை. இதில் இருக்கிற என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ பெரும்பாலான நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து தேர்தல் நேரம் என்பதனால வந்து அவங்க எல்லாமே பரப்புரையில் இருக்காங்க. சில டைம் வந்து கிராமங்களில் இருக்காங்க. சில டைமில் சிக்னல் பிரச்சனை இருந்தது. இதே போன்றான ஒரு பிரச்சனை வந்து நம்ம நேற்று நடந்த அவங்க தோழர் சல்மா அவர்கள் பேசியதில் இருக்கு. ஏன்னா அவங்க இவர் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி வேட்பாளர் நம்ம எழுச்சி தமிழர் திருமாவளவனோட பரப்புரையில் இருந்தாங்க. ஸோ இதற்கு இடையில தான் நமக்கு இந்த சமூக ஊடகங்களிலும் இந்த வேண்டாம் பாஜக என்ற அமர்வில் வந்து அவர்கள் மிகவும் சிரமத்திற்கு இடையில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் இது போன்ற இடையூறுகள் இருக்குது. அதுக்கு நாங்கள் முதலில் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வில் இது ஒரு ரெக்கார்ட் ஸ்பேஸ் என்பதால் நமது நன்றியுரையை வழக்கம் போல திராவிட கவிஞர் ஜேக்கப் அவர்கள் வழங்குவார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தோழருக்கும் 14ஆம் அமர்வு தமிழ்நாடு மட்டுமல்ல, நல்லா கேட்குதுன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்று இந்தியா முழுவதும் ஒழிக்கும் ஒரே குரல் வேண்டாம் பாஜக. அதை உருவாக்கி இன்று பரப்பி வரும் சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேட் நமது சமூக நீதி அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு அருமையான வரவேற்புரை நல்கிய அருமை அண்ணன் அறிவொளி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ சிறந்த பேச்சாளர் வரிசையில் இன்று ஒரு அருமையான தோழர் உயர்து மதுக்கூர் ராமலிங்கம் தோழர் அருமையான உரை. இந்த தொலைநுட்ப சில இடையூறுகள் வந்தாலும் அதன் மத்தியிலும் நமக்காக எடுத்துரைத்தார். ஆம், மதுக்கூர் ராமலிங்கம் அண்ணன் அவர்கள் நாங்கள் மதிக்கூர் என்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மதிக்கூறானவர். நொடியில் பதிலடிகள், சட்டென நகைச்சுவை உரைகள், உடனடி தரவுகள். ஆம், எப்பொழுதும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அந்த நடுவர் வரிசையில் நீங்கள் பார்த்தீர்கள் தெரியும். பாருங்கள், இடதுபுறம் தான் அமர்ந்திருப்பார். அவர்தான் இடது வட்டாளர் ஆயிற்றே, அது சரிதானே. இடதிலிருந்தே வலதை ஒரு கை வார்த்தையிடுவார். தஞ்சை மண்ணில் பிறந்து நம் அனைவரின் நெஞ்சை கவர்ந்தவர். தமுக மாநில தலைவர். அவர் ஏறும் மேடைகள் உயர்ந்தது, ஆனால் அதைவிட அவரின் சொல்லாடல்கள் அதைவிட உயர்ந்தது. மனமார்ந்த நன்றினை இந்த தருணத்தில் நமது குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதே நேரத்தில் இதை கேட்டு ரசித்தும் பொறுமையோடு இருந்த உடன்பிறப்புகள், நல்ல உள்ளங்கள், பொதுநிலையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், வலைதள ஆர்வலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.